ஒரு பக்கத்தில் மனித நேய பணி அதை முன்னெடுத்த நேரத்தில் அவருடைய இன்னும் ஒரு கரசனை, எல்லாருக்கும் தெரிந்த கரசனை தான் the legitimate aspirations of the Tamil people. அதை அடைய வேண்டும் என்று, அதாவது அவர்களுக்கு இருக்கிற உரிமையை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும், அது அவங்களுடைய உரிமை. அதற்காக தான் அவர் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து இவ்வளவு காரியங்களையும் செய்திருக்கிறார். தற்போது இருக்கிற நிலையில் தமிழ் தேசியம் என்பது கிட்டத்தட்ட இப்போ என்ன எல்லாம் இருக்குத்தானே என்ற ஒரு நிலையில் தேசியத்தை பற்றி பெரிதாக சிந்திப்பதாகவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். சில நீங்கள் அதை பிழையாக அதோட வேறு விதமான கருத்தை கொண்டிருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த ஒரு சூழ்நிலையில் ராயப்ப ஜோசப் ஆண்டவருடைய இதயத்தில் இருந்த அந்த தமிழ் மக்களுக்காக கிடைக்க வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் உரிமை, அரசியல் ஒரு முழு விடுதலை, அரசியல் மட்டுமில்லை முழு விடுதலை அவர்கள் அடைய வேண்டும் என்று காணப்பட்டார். இப்போது இருக்கிற நிலையில் இந்த தமிழ் தேசியம் அப்படியே கொஞ்சம் மறைஞ்சு போவதற்கு நீங்கள் நிறைய உதாரணங்கள் சொல்லி காட்டினீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஆய்வாளர் என்ற ரீதியில் இனி வார காலங்கள் 26க்கு பின்பு உங்களிடம் நான் கேட்கிறேன், எவ்வகையான நிலைமை இதில் உருவாகும் என்று நான் கேட்கிறேன். நான் பேராசிரியர் ஜெயதேவ உதயாவுடைய கோட்பாடுகளுக்கு காரணமே பின்வரக்கூடிய பாரதூரமான விளைவுகளை கருதித்தார். நீங்கள் சொன்னீங்க அந்த லெஜிட்டிமேட் ரைட்ஸ் என்று. இன்றைக்கு தமிழ் பகுதியில் உள்ள பெரியவற்றுக்குள்ள அதிக வாசனங்கள் தான் என்பிபிக்கு இருக்குது. இனி ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் என்பிபி சொல்லும், நானும் தமிழ் மக்களின் பிரதிநிதி தான், நீ மட்டும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் அந்த எங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதற்கான பலத்தை நாங்கள் இழக்கிறோம். இப்போ இந்த இடத்தில் இந்த சிவில் சொசைட்டிஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸ், அகாடமிக்ஸ், ஸ்காலர்ஸ், சமூகத்தின் மதிக்கத்தக்க பிரஜைகள், எல்டர்ஸ், இவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு மோரல் இன்டர்வென்ஷனை செய்தால் மட்டும்தான் நாங்கள் தமிழ் தேசியம் தேர்வு விடுவோம். அது நீங்கள் சொன்ன மாதிரி கனவிடங்களில் திருடர்கள் எடுத்தடியும் மோமூடியாக மாறிச்சு. தேசியம் எல்லாம் விடுவோம். நாங்கள் சொல்வது கலெக்டிவ். தமிழ் மக்கள் ஒரு கலெக்டிவாக நிற்பது, தங்களை ஒரு திரளாக கருதுவது. நாங்கள் பெரிய பெரிய தத்துவார்த்த வார்த்தைகள் ஒரு திரளாக கருதுவது. அப்படி பார்க்க தமிழ் மக்கள் இன்னைக்கு திரளாக இல்லை. அதான் நீ பார்த்தோம், ஆலய அறக்கட்டளைகள் தான் அதிகம் வழக்கப்படும். இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு திரளாக இல்லை. தமிழ் மக்களை திரளாக்க வேண்டும், இல்லை என்றால் எங்களோட பலம் இன்னும் அழிச்சு போகிறோம் என்று தெரியுது தானே, கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது தானே. ஒரு சாதாரண சின்ன பிள்ளைக்கே தெரியுது இது ஒரு தவறு நடக்குது. இது எப்படி நாங்கள் ஆதரிக்கும்? இந்த இடத்துல அந்த மோரல் இன்டர்வென்ஷனை செய்யத்தான் வேணும். செய்யலை என்று சொன்னால் சில நேரங்களில் மாகாண சபை தேர்தல் நடந்தால், இப்படியே நிலைமை இருந்தால் நிலைமை விபரீதமாக வரலாம். அப்ப இதுல நாங்கள் கட்சியை விடுவோம். தமிழ் மக்கள் தங்களை ஒரு கலெக்டிவாக வச்சுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு பொருத்தமான தீர்வை பெறலாம். இல்லை நீங்கள் உதிரியா போயிட்டீங்கன்னா தீர்வு தான் இல்லை. என்னை பெருக்கிற அரசாங்கம் சொல்லுதானே இனப்பிரச்சனை இல்லை என்று, இன முரண்பாடு இல்லை என்று. அப்படி சொல்லி இப்போ என்னத்துக்கு தீர்வு உங்களுக்கு? இல்லாத பிரச்சனைக்கு என்னத்துக்கு தீர்வு? எனவே இந்த விதத்தில் தமிழ் மக்கள் ஒரு கலெக்டிவாக வேண்டியது அவசியம். அந்த கலெக்டிவிட்டி, அதாவது நேஷனலிசத்தை வேறு எப்படி நாங்கள் இன்டர்பிரட் பண்ணலாம், அது ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி பீப்பிள். அது ஒரு மக்களுடைய கூட்டு பிறகு. அந்த கூட்டுணர்வு எப்போ வர வேண்டாம், நினைவு கூடுதல் வரும். அல்லது ஒரு நிலப்பரப்பு அல்லது ஒரு ஒரு ஒடுக்குமுறை வரைக்கும் டக்குன்னு அந்த கலெக்டிவிட்டி வரும். மற்றபடிதான் இப்ப கடந்த பல ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் வெளிப்படையாக இல்லை. எனவே மெல்ல மெல்ல இதை செய்ய வேண்டியதாக நேஷனல் பாலிடிக்ஸ் என்பது, தேசியவாத அரசியல் என்பது ஈரானிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, கொழும்பிலும் சரி, மென்னாட்டிலும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சரி, தந்த வாக்காளர்களை ஒரு திரளாக கொத்தாக பேடி வச்சிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு திரளாக கொத்தாக பேடி எங்களால் முடியுமா? ஒரு கட்சியையே ஒரு கூட்டு நிறுவனமாக வச்சிருக்கிறார்கள்.